கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 20. கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் புறப்படும் அதே சமயம் இந்திராபாய் வீட்டிலுள்ள புத்தகசாலை அறையின் ஒரு மூலையில் உள்ள மேசையருகில் நின்று கொண்டு மலர் செடிகளை ஒழுங்காக வைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த இடத்திற்கு சமீபத்தில் சுவரில் தைக்கப்பட்டிருந்த பலகையில் ஒரு இடத்தில் ஒரு கல்லறை இருக்கிறது. அதில்தான் இந்திராபாயின் தந்தை நொண்டிரங்கன் கொடுத்த ரகசிய கடிதங்களை வைத்திருக்கிறார். அவற்றை கைப்பற்றவே முஷ்டிகரம் அவரை கொன்றான். அக்கடிதங்களில் அவன் யார் என்று வெளிப்படையாக கூறாவிடினும் அந்த உண்மையை அறிந்து கொள்ளத்தக்க மார்க்கங்கள் அனைத்தும் அவற்றில் குறிப்பிடப்பட்டிருந்தன. இந்திராபாய் மலர் சட்டிகளை ஒழுங்காக வைத்துவிட்டு சற்றென்று திரும்பிய பொழுது அவளுடைய உடை சுவரின் பலகையில் இருந்த ஒரு சிறு ஆணியில் மாட்டிக்கொண்டது. அந்த ஆணியை அந்த கல்லறையை திறக்கும் மறையாணியாதலால் இந்திராபாய் தன் உடையை இழுத்த பொழுது பட்டென்று அங்கிருந்து சிறிய கதவு திறந்து கொண்டது. அதை கண்டதும் இந்திராபாய் மிக்க வியப்படைந்து உள்ளே பார்த்தாள். அந்த அறையில் ஒரு சிறு தகர பெட்டி இருந்தது. இந்திராபாய் சற்று நேரம் ஆச்சரியமடைந்து பிறகு அதை எடுத்து உற்று நோக்கினாள். அது மிக்க விலை மதிப்புள்ள ஒரு ரகசியமான பத்திரங்கள் முதலில் வைக்கப்படுவதற்கு செய்யப்படும் ஒரு விதமான பெட்டி. அப்பெட்டியை எடுத்துக்கொண்டு போய் மேசையின் மேல் வைத்து மெதுவாக திறந்து பார்த்தாள். அதில் ஒரு கடித அறைக்குள் சில கடிதங்கள் வைக்கப்பட்டு அரக்கு முத்திரையிடப்பட்டிருந்தது. முறையின் மேல் நொண்டிரங்கன் கடிதங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை கண்டதும் இதுதான் முஷ்டிகரத்தை பற்றிய கடிதங்களாக இருக்க வேண்டும் என்று அவள் மனதிற்கு பட்டது. உடனே அவளுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. தன் தந்தையை கொன்ற கொடிய விரோதியின் உளவை அறிந்து கொண்டு அவனை பிடித்து விடலாம் என்பதால் சந்தோஷம். ஆனால் தன் தந்தை கொல்லப்பட்டதற்கு இக்கடிதங்களே காரணமாதலால் இதனால் இன்னும் என்னென்ன ஆபத்துக்கள் உண்டாகுமோ என்று ஒரு பக்கம் பெருந்திகள் உண்டாயிற்று. இப்பொழுது இவற்றை என்ன செய்யலாம் என்று கலவரமடைந்தாள். சற்று நேரம் சிந்தித்தாள். அச்சமயம் கிருஷ்ணராவின் நினைவு வந்தது. உடனே டெலிபோன் எந்திரத்தின் அருகில் சென்று கிருஷ்ணராவின் எண்ணை கூப்பிட்டாள். யாரது, என்ன என்று பதில் வந்தது. கிருஷ்ணாராவா என்று கேட்டதற்கு அல்ல, நான் ஜெகதீசன் என்று பதில் வந்தது. ஜெகதீசன், நான் அந்த முஷ்டிகரத்தை பற்றிய பத்திரங்களை கண்டுபிடித்து விட்டேன் என்று படபடப்போடு கூறினாள். வாசித்து பார்த்தாயா என்று கேட்டதற்கு இல்லை, வாசித்து பார்க்கட்டமா என்று கேட்டாள். அப்படியாயின் அரக்கு முத்திரை உடைக்க வேண்டாம், அது எப்படி இருந்ததோ அப்படியே அதே இடத்தில் வைத்துவிடு. கிருஷ்ணாராவை கண்டதும் நான் சங்கதியை தெரிவிக்கிறேன் என்று பதில் வந்தது. சரி, அப்படியே செய்கிறேன். உம்மால் கூடிய வரையில் சீக்கிரமாக கிருஷ்ணாராவை கண்டு சங்கதியை கூறு என்றாள். அப்படியே ஆகட்டும் என்று பதில் வந்ததும் எந்திரத்தை விட்டு திரும்பி போக அடியெடுத்து வைத்தவள் மறுபடியும் திரும்பி, நான் கடைவீதிக்கு செல்கிறேன், துரிதமாக திரும்பி வந்து விடுவேன் என்றாள். சரிதான் என்று பதில் வந்தது. அதன் பிறகு இந்திராபாய் தனக்கு கூறப்பட்டபடி அக்கடிதக்கட்டை அப்படியே பெட்டியில் வைத்து மூடி பெட்டியை கல்லறையில் வைத்து அதன் கதவை முன்னிருந்தபடியே சரியாக மூடிவிட்டாள். சாதாரணமாக ஒருவர் இதை கண்டறிவது கஷ்டம். சற்று நேரத்திற்குள் இந்திராபாய் வெளியில் புறப்பட்டாள். கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் ரசாயன சாலையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது வீதியில் பழைய உடைகளை அணிந்து கொண்டு ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். அவன் பார்வைக்கு ஒரு கூலியால் போல காணப்பட்டான். ஆனால் உண்மையில் அவன் முஷ்டிகரத்தின் கள்ளக்கூட்டத்தை சார்ந்தவன். அவன் ரசாயன சாலையில் இருக்கும் கட்டிடத்தை பார்த்தபடி எதிர்வாடையில் மறைவான ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தான். கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் அங்கிருந்து இந்திராபாய் வீட்டிற்கு செல்ல வெளியில் புறப்பட்டதும் தானன் என்ற அந்த கள்ளன் வீதியின் மத்தியில் சென்று நின்று தன் கரத்தை தூக்கி சமிக்கை காட்டினான். வீதியின் கோடியின் மேலே மூடி போட்டப்பட்ட ஒரு வண்டி நின்று கொண்டிருந்தது. அவ்வண்டிக்குள் முஷ்டிகரம் இருந்து தானனையே பார்த்து கொண்டிருந்தான். தானன் சமிக்கை செய்ததும் முஷ்டிகரம் வண்டியை விட்டிறங்கி நாற்புறங்களிலும் நோக்கினான். வீதியில் ஒருவரும் இல்லை. வீதியின் ஓர் புறமாகவே துரிதமாக நடந்து ரசாயன சாலைக்கு சென்று தன்னிடமிருந்த சாவியால் கதவை திறந்து உள்ளே சென்றான். அவன் இதற்கென்று முன் யோசனையாக அங்கிருந்த வேலையாட்களில் ஒருவனை ஏமாற்றி அக்கதவில் உள்ள பூட்டின் அடையாளத்தை மெழுகில் ஒத்தி எடுத்துக் கொண்டு போய் ஒரு சாவி செய்து கொண்டான். வேறு கள்ளச்சாவிகளும் அவனிடம் இருக்கின்றன. நொண்டிரங்கன் சவுகார் தங்கராஜிடம் அளித்த கடிதங்கள் அவர் வீட்டில் இருக்கிறது என்று கருதி தன்னால் கூடிய முயற்சி அனைத்தும் செய்து பார்த்தான். அது அங்கிருந்து இரும்பு பெட்டியிலும் இல்லை, வேறெங்கு தேடி பார்த்தும் அகப்படவில்லை. இந்திராபாயையும் ஒரு இரவு பிடித்து பயமுறுத்தி பார்த்தான். அக்கடிதங்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது அவளுக்கே தெரியாது என்று அவனுக்கு புலப்பட்டது. கடைசியில் அவள் முன்பேயாவது பிறகு அக்கடிதங்களிடம் அகப்பட்ட பின்பாவது அவற்றை கிருஷ்ணாராவிடம்தான் கொடுத்திருப்பாள் என்று எண்ணிக்கொண்டான். கிருஷ்ணாராவ் அவற்றை ரசாயன சாலையில் தான் பாதுகாப்பிற்காக வைத்திருப்பான் என்று கருதியே இப்பொழுது அங்கு வந்தான். முஷ்டிகரம் ரசாயன அறைக்குள் சென்றதும் கதவை உட்பக்கம் தாளிட்டுக் கொண்டு அங்கிருந்த அலமாரி மேசை ஆகியவற்றை சோதிக்கத் தொடங்கினான். மிக்க அவசரத்தோடு தேடிக்கொண்டிருக்கையில் தான் அங்கிருந்த டெலிபோன் மணி கனகனவென்று அடிக்கத் தொடங்கியது. அப்பொழுதுதான் இந்திராபாய் கடிதங்கள் அகப்பட்ட சங்கதியை கிருஷ்ணாராவிடம் கூறுவதற்காக அவனை கூப்பிடுகிறாள். முஷ்டிகரம் நாம் ஒன்றும் பேசக்கூடாது என்று பேசாமலே இருந்தான். ஆனால் மணி விடாமல் அடித்துக் கொள்கிறது. நிற்காமலே சந்தித்துக் கொண்டிருந்தால் வேறு யாரேனும் அங்கு வரலாகும் என்று
சிந்தித்து தன் குரலை ஏறக்குறைய ஜெகதீசன் குரல் போல மாற்றிக்கொண்டு யார் என்ன என்று கேட்டான். இந்திராபாய் என்றதும் ஏதேனும் சங்கதி இருக்கும் என்று கருதி நான் ஜெகதீசன் என்ன விசேஷம் என்று கேட்டான். வேறு யாரேனும் கூப்பிட்டிருந்தால் கிருஷ்ணராவ் இல்லை என்று கூறிவிட்டு பேசாமல் இருந்திருப்பான். அதன் மேல் இந்திராபாய் நொண்டிரங்கன் கடிதங்கள் அகப்பட்டனவென்று கூறியதை கேட்டதும் அவனுக்கு உண்டான வியப்பிற்கும் சந்தோஷத்திற்கும் எல்லையே இல்லை. அடடா, அவள் அக்கடிதங்களை வாசித்து விட்டாளோ என்று பீதியடைந்தான். அதனால்தான் துரிதமாக அவற்றை வாசித்து பார்த்தாயே என்று கேட்டான். இந்திராபாய் இல்லை என்றதும் அவன் மன நிம்மதி அடைந்தது. அப்படியானால் அதை பிரிக்கவே வேண்டாம், இருந்த இடத்தில் அப்படியே வைத்துவிடு. நான் கிருஷ்ணராவை கண்டதும் சங்கதி கூறுகிறேன், நீ இதை ஒருவருக்கும் கூறாதே என்றான். அதன் பின் இந்திராபாய் தான் கடை வீதிக்கு செல்வதாக கூறினாள். முஷ்டிகரம் சரிதான் என்றான். அதற்குள் இன்னொரு யோசனை அவனுக்கு உதித்தது. அதாவது அவள் கடைக்கு சென்று சட்டென்று வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டால் டெலிபோன் மூலமாக நம்மோடு பேசியது ஜெகதீசன் அல்ல, நாம் ஏமாற்றப்பட்டோம் என்று தெரிந்து கொள்வாள் என்று அவன் மனதிற்கு புலப்பட்டது. உடனே முஷ்டிகரம் டெலிபோன் அருகில் சென்று ஒரு எண்ணை கூப்பிட்டு தானன் தானன் என்றான். தானன் ஒரு பாழடைந்து போன்ற வீட்டின் ஒரு அறையில் இருக்கிறான். அவன் ஏன் என்று விடையளித்ததும் முஷ்டிகரம் இந்திராபாய் கடைவீதிக்கு புறப்படுகிறாள். நீ நமது ஆட்கள் உதவியோடு சென்று உங்களால் கூடிய தந்திரம் செய்து அவளை வீட்டிற்கு திரும்ப ஒட்டாதபடி எவ்வளவு நேரம் தாமதம் செய்யக்கூடுமோ அவ்வளவும் செய்ய வேண்டியது. மற்ற ஏற்பாடுகள் உங்கள் புத்தி சாதுரியத்தின்படியே விட்டுவிட்டேன். பத்திரம், தவற வேண்டாம் என்றான். நாம் கூறிய வீட்டின் பின்பக்கம் இருக்கும் ஒரு அறையில் தானன் இருக்கிறான். அவன் கூட இன்னொருவனும் 2 மாதர்களும் 8-9 வயதுள்ள ஒரு சிறுவனும் இருக்கிறார்கள். இவர்கள் எதிரில் மேசை மேல் 2 பெரிய பாத்திரங்களில் பீர் இருக்கிறது. இவர்கள் அனைவரும் திருடர், பலவிதமான மாறு வேடங்கள் அணிவது, அதாவது கண் தெரியாதென்றும் நோண்டி என்றும் திக்கில்லை என்றும் பலவிதமான சனங்களை ஏமாற்றி ஜீவனம் செய்கிறவர்கள். டெலிபோன் சமாசாரத்தை கேட்டதும், தலைவரே, அப்படியே செய்கிறோம். தங்களுக்கு அதை பற்றி எல்லளவு கவலையினும் சந்தேகமெனும் வேண்டாம், பூரணமாக நம்பலாம் என்றான். இதை கேட்டது மற்ற கள்ளர்கள், ஓஹோ, நமக்கு ஏதோ கந்தாயம் இருக்கிறது என்று மிக்க சந்தோஷமடைந்தார்கள். யாவரும் எழுந்து மிக்க ஆரவாரத்தோடு தானனை சூழ்ந்து கொண்டு என்ன சமாசாரம், என்ன கட்டளை வந்தது என்று ஆவலோடு கேட்டார்கள். அதன் மேல் தானன் முஷ்டிகரத்தினிடம் இருந்து வந்த கட்டளையை விவரமாக கூறிய பின் யாவரும் சேர்ந்து துரிதமாக ஆலோசனை செய்ய தொடங்கினார்கள். தானன் அவர்கள் தலைவனாக இருந்து செய்யும் ஏற்பாடுகளும் அவன் அவரவர்களுக்கு செய்யும் உபதேசங்களும் ஒரு படைத்தலைவன் யுத்தத்திற்கு செல்லும் தன் வீரர்களுக்கு கூறும் சூழ்ச்சிகள் போல் இருந்தன. மற்றவர்கள் அவன் கூறிய யாவும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சற்று தூரம் சென்றதும் தானனும் சிறுவனும் ஒரு பக்கமும் அங்கிருந்த மாது மற்றொரு கள்ளனும் மற்றொரு பக்கமுமாக பிரிந்து சென்றார்கள். கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் இந்திராபாயின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டியதும் சின்னசாமி வந்து கதவை திறந்தான். அவர்கள் இருவரையும் கண்டதும் அவன் விசனமடைந்து, அடடா, இந்திராபாய் அம்மாள் இப்பொழுதுதான் கடைவீதிக்கு சென்றார்கள், எப்பொழுது வருவார்களோ தெரியாது என்றான். கிருஷ்ணராவ், வீட்டில் வேறு ஒருவரும் இல்லையா என்றதற்கு சின்னசாமி, ஏன், ஜீவாம்பாள் அம்மாள் உள்ளே இருக்கிறார்கள், அவர்களை கண்டு பேசுவதானால் பேசலாம் என்றான். அவன் இருவரையும் ஜீவாம்பாள் இருந்த புத்தகசாலை அறைக்கு அழைத்துச் சென்று போய்விட்டான். ஜீவாம்பாள் அச்சமயம் ஏதோ தையல் வேலை செய்து கொண்டிருந்தாள். கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் வந்ததைக் கண்டு அவள் கையில் இருந்த துணி முதலியவற்றை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மிக்க சந்தோஷத்தோடும் அன்போடும் அவர்களை வரவேற்றாள். கிருஷ்ணராவ் தன் கையில் இருந்த சிப்பத்தை மேசை மேல் வைத்துவிட்டு உட்கார்ந்து நாற்புறங்களிலும் நோக்கிக் கொண்டே, இனி இந்திராபாய்க்கு எத்தகைய தீங்கும் நேராதபடி தடுக்க எத்தனம் செய்திருக்கிறேன் என்றான். ஜீவாம்பாள் வியப்போடு, எப்படி, இதென்ன என்று அவன் மேசை மேல் வைத்த சிப்பத்தை சுட்டிக்காட்டி வினவினாள். கிருஷ்ணராவ், இது தானே பேசும் ஒரு வகை டெலிபோன். இதை என் அறையில் இருக்கும் டெலிபோனோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறேன். இங்கு என்ன சத்தம் நேர்ந்தாலும் இது உடனே என் டெலிபோன் மூலமாக எனக்கு கூறிவிடும் என்று முன் ஜெகதீசன் இடம் எவ்வாறு கூறினானோ அந்த எந்திரத்தின் விவரத்தை அம்மாதனிடம் கூறினான். யாவும் கேட்ட ஜீவாம்பாள் மிக்க வியப்பும் சந்தோஷமும் அடைந்தாள். ஜெகதீசன் அந்த எந்திரத்தை எந்த இடத்தில் வைக்கலாம் என்று அறையின் எல்லா பக்கங்களிலும் கவனித்து நோக்கினான். அதற்குள் அங்கிருந்த கவசத்தின் மேல் அவன் பார்வை விழுந்தது. உடனே அவன் முகத்தில் சந்தோஷ பிரகாசம் ஜனித்தது. அவன் மனதில் ஒரு யோசனை உதித்தது. வேறொரு கவசம் கொண்டு வந்து இங்கு வைத்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறது என்றான். ஜீவாம்பாள், அந்த இடம் காலியாக இருந்ததால், அசிங்கமாக இருந்தபடியால் இந்திராபாய் வேறொரு கவசம் கொண்டு வந்து வைக்கும்படி செய்தாள் என்றாள். கிருஷ்ணராவ், இதுவே சரியான மறைவிடம். இதில் பார்க்க வேண்டும் என்று ஒருவரும் நினைக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டே எழுந்து அக்கவசத்தின் அருகில் சென்று அதை நன்றாக பார்த்தபின் அதன் மார்பில் இருக்கும் பிள்ளையை கழற்றி தான் கொண்டு வந்த கருவியை அதற்குள் வைத்து விட்டான். அக்கருவியின் உயரமான தலைப்புறம் கவசத்தின் சிரசின் பக்கம் நோக்கி நிற்கும்படி வைத்துவிட்டான். அதன் பின் அதை அங்கிருக்கும் டெலிபோனில் சம்பந்தப்படுத்துவதற்காக அதில் கட்டப்பட்டிருந்த கம்பியை கவசத்திற்குள்ளாகவே அதன் பீடத்தின் கீழ் கொண்டு போய் தரையில் விரித்திருந்த ஜமக்காலம் தார்பாய்களின் கீழ் கொண்டு போய் ஒருவர் கண்ணிற்கும் புலப்படாத விதமாக டெலிபோனோடு இணைத்து விட்டான். அதன் பிறகு கிருஷ்ணராவ் ஜீவாம்பாளை நோக்கி, இனி இந்திராபாய்க்கு எவ்வித தீங்கும் நேராதென்று நம்புகிறேன்.
நீங்கள் இதை பற்றி ஒருவருக்கும் கூற வேண்டாம், யாராக இருந்தாலும் சரி. ஏனெனில் இப்போது இருக்கும் சந்தர்ப்பத்தில் எவரை நம்புவதென்றும் எவரை நம்பலாகாது என்றும் சொல்லக்கூடவில்லை என்றான். நடந்த சம்பவங்களால் அவன் கூறுவதன் உண்மை அறிந்த அம்மாது, ஆமாம், உண்மையே, நான் ஒருவரிடமும் கூற மாட்டேன் என்றார். கிருஷ்ணாராவ் தன் கடிகாரத்தை எடுத்து பார்த்து, நான் டெலிபோன் காரியாலயத்திற்கு சென்று அங்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்திராபாயை பாராமல் செல்வது விசனம் என்றான். அவன் அவ்வாறு டெலிபோன் காரியாலயத்திற்கு அவசியம் செல்ல வேண்டும் என்று கூறினாலும் இந்திராபாய் மட்டும் அச்சமயம் வீட்டில் இருந்தால் டெலிபோன் காரியாலயம் யாவும் அடியோடு மறந்து போயிருப்பான் என்று ஜெகதீசன் நன்றாக அறிவான். ஜீவாம்பலிடம் மறுபடியும் இச்சங்கதியை ஒருவரிடமும் கூற வேண்டாம் என்று இயம்பிவிட்டு கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள். கடை வீதிக்கு சென்ற இந்திராபாய் 5வது வீதியில் ஒரு கடையின் எதிரில் வண்டியை நின்று கீழே இறங்கினாள். அவ்வண்டி வந்து அக்கடையின் எதிரில் நின்றதும் அங்கிருந்த ஜனங்களில் கலந்திருந்த தானனும் சிறுவனும் ஒரு பக்க ஓரமாக சென்றார்கள். இந்திராபாய் வண்டியில் இருந்து இறங்கும் பொழுது தானன் சிறுவன் கரத்தை பற்றி இந்திராபாயை சுட்டிக்காட்டி, அதோ அவள்தான், இங்கேயே ஜாக்கிரதையாக இரு. அவள் கடையிலிருந்து வெளியில் வரும்பொழுது என்ன செய்வதென்று உனக்கு தெரியுமல்லவா? ஏ பிச்சு, பத்திரம் பத்திரம், ஜாக்கிரதையாக நடந்து கொள் என்று கூறிவிட்டு சென்றான். தானன் சென்றதும் பிச்சு என்ற பையன் ரகசியமாக தன் மடியிலிருந்து ஒரு அரை ரொட்டி எடுத்து சுற்றுமுற்றும் பார்த்து ஒருவரும் தன்னை பார்க்கவில்லை என்றறிந்ததும் அந்த கடையின் வாயிற்படிக்கருகில் வண்டி நிற்கும் இடத்திற்கு சமீபத்தில் வீதியின் ஓரத்திலிருந்த சாக்கடையில் போட்டுவிட்டான். பிறகு 2-3 அடி எட்ட சென்று நின்று கொண்டான். சுமார் 1/4 மணி நேரம் கழித்து இந்திராபாய் கடைக்குள்ளிருந்து வெளியில் வந்தாள். அச்சமயம் பிச்சு என்ற சிறுவன் அனாதரவாக திகைத்து நிற்பவன் போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தவன் இந்திராபாய் வந்து வண்டியில் ஏறப்போகும் பொழுது அப்பொழுதுதான் சாக்கடையில் இருந்த ரொட்டியை கண்டவன் போல அபிநயித்தான். அஷ்டதரித்திரம் பிடித்தவன் ஒரு பெரும் புதையலை கண்டால் எவ்வளவு சந்தோஷமடைவானோ அவ்வளவு சந்தோஷமடைந்தவனைப் போல அக்கள்ளப்பையில் அபிநயம் செய்து மிக்க ஆவலோடு பாய்ந்து சென்று அந்த ரொட்டியை எடுத்தான். தான் வண்டியில் ஏறச் செல்லும் பொழுது குறுக்கே அச்சிறுவன் வருவதைக் கண்ட இந்திராபாய் சற்றென்று இடைந்து நின்று அச்சிறுவனை நோக்கினாள். அவன் சாக்கடை சேற்றிலிருந்த ரொட்டியை எடுத்ததைக் கண்டதும் மிக்க இரக்கத்தோடு திகைத்து நின்றாள். அவன் தின்பதற்கு முயன்றதும் இந்திராபாய் அந்த ரொட்டியை பிடுங்கி தூர வீசிவிட்டு, உன் பெயர் என்ன என்று கேட்டாள். சிறுவன், என் பெயர் பிச்சு அம்மா, நான் 4 நாட்களாக எதுவும் சாப்பிடவே இல்லை என்று கூறினான். இந்திராபாய், நீ இப்பொழுது எங்கு இருக்கிறாய் என்றாள். சிறுவன் மிக்க பரிதாபமாக, தாயே, நான் என் தாய் தந்தையரிடம் இருக்கிறேன். கிழக்கே சற்று தூரத்திலுள்ள ஏதோ ஒரு விலாசத்தை கூறினான். இந்திராபாய், வண்டியில் ஏறிக்கொள் என்றாள். அச்சிறுவன் மிக்க சந்தோஷமாக கூச்சலிட்டு வண்டியில் ஏறிக்கொண்டான். வண்டியுடனே புறப்பட்டு சென்றது. வண்டி முதலில் ஒரு ரொட்டி கடையின் முன்னும், பிறகு பலவித தின்பண்டங்கள் விற்கும் கடையிலும், பிறகு ஒரு மாமிச கடையிலும் பழக்கடையிலும் நின்று கடைசியில் சிறுவன் கூறிய வீட்டின் முன் நின்றார்கள். இந்திராபாயும் சிறுவனும் வண்டியில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். சாரதி வழியில் கடைகளில் வாங்கிய சாமான்களை 2 கரங்களிலும் வாரி எடுத்துக்கொண்டு பின்னால் சென்றான். இதற்கிடையில் அந்த வீட்டில் நடந்த சங்கதியை கூறுவோம். அந்த வீடு கள்ளர்கள் ஒளிந்திருக்கும் இருப்பிடங்களில் ஒன்று. அதில் இருக்கும் முன்னறையில் ஒரு பழைய மஞ்சமும் ஒரு மேசையும் 2-3 ஓட்டை நாற்காலிகளும் ஒரு பலகை ஆசனமும் இருக்கிறது. அறையின் ஒரு மூலையில் நொண்டிகள் தாங்கிக் கொண்டு நடக்கும் 2 கோல்கள் இருந்தன. நாம் முன்பு கூறிய தானன் கூட்டாளியாகிய கள்ளனும் அம்மாதுவும் அங்கிருக்கிறார்கள். அம்மாது மிக பழைய உடைகளை அணிந்து கொண்டு பரிதாபமான நிலையில் இருக்கும் நோயாளி போல வேடம் அணிந்து கொண்டிருக்கிறாள். அவள் கூட இருப்பவனும் கந்தல் உடைகளை அணிந்து கொண்டு மிக்க ஏழ்மை நிலையில் இருப்பவன் போல இருக்கிறான். இருவரும் அந்த அறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளன் சாளரத்தின் அருகில் நின்று வீதியை பார்த்து கொண்டிருந்தான். அவன் திடீரென்று, காத்தாயி, அவர்கள் அதை வருகிறார்கள், சீக்கிரம், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றான். மறு நிமிடம் கதவு திறக்கப்பட்டதும் காத்தாயி மஞ்சத்தில் போய் படுத்துக்கொண்டு மிக்க ஆயாசமாக இருப்பவள் போல அபிநயம் செய்ய தொடங்கினாள். அம்மனிதன் சட்டென்று போய் ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த கோல்களை எடுத்து வைத்துக்கொண்டு மிக்க மனமுடைந்து பெருந்துயரில் இருப்பவன் போல அறைக்குள் நொண்டி நொண்டி உழவிக் கொண்டிருந்தான். இந்திராபாய் சாரதியை நோக்கி தான் வாங்கி வந்த பண்டங்களை எல்லாம் அங்கிருந்த பலகை மேல் வைக்கச் சொன்னாள். சிறுவன் நொண்டியிடம் தான் நன்றாக அவளை ஏமாற்றி விட்டதாக கஞ்சாடை காட்டிக்கொண்டார்கள். அச்சமயம் கதவு தடால் என்று திறக்கப்பட்டது. ஒரு வயது முதிர்ந்த மாது உள்ளே வந்தாள். அவள் நாணயமான உடை அணிந்து சற்று பருமனாக இருந்தாள். அம்மாது உள்ளே வந்ததும் தன்னை கண்டு வியப்போடு நோக்கும் இந்திராபாயை பார்த்து, என் பெயர் சுந்தராபாய், நான் தர்ம கைங்கரியம் சங்கத்தை சேர்ந்தவள். இந்நகரில் பலவித கள்ள வேடங்கள் அணிந்து கபடமற்றவர்களை ஏமாற்றி பொருள் பறிக்கும் கள்ளர் ஏராளமாக இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு மஞ்சத்தின் மேல் படித்திருக்கும் மாதையும் பொய் நொண்டியும்
சிறுவனையும் உற்று நோக்கினாள். ஓஹோ, என்ன சமாசாரம்? நல்ல வேளையாக உன் வண்டி இங்கு நிற்பதையும் சிறுவர்கள் வெளியில் கூடியிருப்பதையும் கண்டு விசாரித்து நீ வந்த காரியம் என்னதென்று தெரிந்து கொண்டேன். இம்மனிதன் நொண்டி போல பாசாங்கு செய்யும் கங்கன். இவள் விபசாரிகள் கூட்டத்தை சேர்ந்தவள். இப்பையன் ரொட்டி கள்ளனாக பிச்சு என்பவன். கன்னிகையே, நீ பெரிய முட்டாள்தனம் செய்துவிட்டாய் என்றதும் பையனும் நொண்டியும் என்ன யார் என்பதற்குள் அம்மாது கோபத்தோடு, அடே முன்னே போங்கள், வெளியில் என்னிடம் உங்கள் வித்தையை காட்ட பார்க்கிறீர்களா? சீக்கிரம் ஓடுங்கள் என்றாள். கள்ளர் மூவரும் தலைநாணி வெளியில் சென்றார்கள். இவை எல்லாவற்றையும் கண்டு கோபமடைந்து பிரமித்து நின்ற இந்திராபாய் சிறிது நேரம் அப்படியே நின்று விட்டாள். சுந்தராபாய், உங்கள் பண்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். குழந்தாய், நீ சுத்த கபடமற்றவள், இவ்வாறு நடந்து கொள்ளலாகாது என்று கூறிவிட்டு இந்திராபாய் வண்டியில் ஏறிய பின் வீதியின் வழியில் சென்றாள். இதற்கிடையில் இந்திராபாய் வசிக்கும் வீதியில் அவள் வீட்டிற்கு சற்று தூரத்தில் ஒரு மூடியிட்ட வண்டி நின்று கொண்டிருக்கிறது. வண்டியின் பக்கத்தில் ஒரு மனிதன் நகர சம்சரண சங்கத்து வேலையாட்கள் அணியும் உடை அணிந்து கொண்டிருக்கிறான். அவன் தொப்பியில் சாளரங்களை சுத்தி செய்யும் ஆள்நகர சங்கம் என்று எழுதப்பட்ட பித்தளை தகடு பதியப்பட்டிருந்தது. அவன் கரத்தில் ஒரு சிறு கைத்தொட்டியும் அதில் கடற்பஞ்சும் ஒரு மடிப்பு ஏணியும் வைத்துக் கொண்டிருக்கிறான். வண்டிக்குள் 2 இடத்தில் முஷ்டிகரம் எப்பொழுது போல முகமுடி அணிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். அவன் கையில் கடிகாரத்தை வைத்துக்கொண்டு வெளியில் நிற்பவனிடம் ஏதோ சில கட்டளைகளை கூறினான். தன் வேடத்திற்கு தக்கபடி நடிக்கும் சாமர்த்தியமுடைய தானன் மெதுவாக நடந்து இந்திராபாயின் வீட்டை நோக்கி சென்றான். தானன் வீட்டின் அருகில் சென்று வேலைக்காரர் இருக்கும் இடத்திற்கு கதவை தட்டியதும் சின்னசாமி வெளியில் வந்தான். தானன் அவனுக்கு வந்தனமளித்து, ஐயா, சாளரம் செய்யும் ஆள் என்று கூறிக்கொண்டே தன் ஜேபியிலிருந்து ஒரு கடிதத்தை அவனிடம் அளித்தான். சின்னசாமி அது நகர சங்கத்தாரினுடைய முத்திரையிட்ட கட்டளை என்று உணர்ந்து அதை அவனிடமே அழித்துவிட்டு வா என்று உள்ளே அழைத்துச் சென்றான். தானன் ஏணியையும் தொட்டியையும் எடுத்துக்கொண்டு அவன் பின் சென்றான். ஜீவாம்பாள் இன்னும் புத்தகசாலை அறையிலேயே தான் உட்கார்ந்திருக்கிறாள். ஆனால் தையல் வேலை வைத்துவிட்டு வாசித்துக் கொண்டிருக்கிறாள். சின்னசாமி அவள் அருகில் சென்று, அம்மா, சாளரங்கள் சுத்தி செய்பவன் வந்திருக்கிறான் என்று கூறினான். ஜீவாம்பாள் சரி செய்யட்டும் என்று கூறி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு செல்ல புறப்பட்டவள். கிருஷ்ணராவ் பன்முறைக்குரிய எச்சரிப்புகளை நினைத்துக்கொண்டு சின்னசாமியிடம், நீ இங்கேயே இரு, இவன் மேல் விடாமல் கண் வைத்துக் கொண்டிரு என்று கூறிவிட்டு சென்றாள். சின்னசாமி அப்படியே இருக்கிறேன் என்று ஜாடையாக விடையளித்தான். தானன் புத்தகசாலை அறையின் வீதியின் பக்கம் இருக்கும் சாளரத்தை திறந்து சுத்தி செய்ய தொடங்கினான். பிச்சைக்கார வேடம் அணிந்த கலரை விட்டு புறப்பட்ட இந்திராபாய் தன் வீட்டிற்கு செல்ல தொடங்கினாள். வண்டி அவள் வீதிக்கு முன்வீதியில் வந்து கொண்டிருக்கிறது. அவ்வீதியின் மத்தியில் ஒரு சிறுவன் ஓரமாக நின்று கொண்டு இந்திராபாய் வண்டி வருவதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அவன் முஷ்டிகரத்தின் உதவி ஆட்களாகிய கள்ளர் கூட்டத்தை சேர்ந்தவனே. அச்சிறுவன் வண்டியில் நின்றிருக்கும் இடத்திற்கு நேராக வரும்பொழுது குறுக்கே பாய்ந்தொடத் தொடங்கியவன் தடால் என்று நேராக வண்டியின் எதிரில் விழுந்து விட்டான். இந்திராபாய் அதை பார்த்து விட்டதும் ஓ என்று அலறினாள். அவளுக்கு பெரும் துயரம் உண்டாகிவிட்டது. சாரதி வண்டியை சட்டென்று நிறுத்திவிட்டான். எனினும் எட்ட இருந்து பார்ப்பவர்களுக்கு அச்சிறுவன் மேல் வண்டி ஏறிவிட்டது போலவே தெரிந்தது. சாரதியும் இந்திராபாயும் சட்டென்று கீழே குதித்தார்கள். அச்சிறுவன் அசைவற்று இருந்தான். சட்டென்று ஜனங்கள் வந்து கூடிவிட்டார்கள். அச்சிறுவனை தூக்க முயன்ற பொழுது அவன் எலும்புகள் அனைத்தும் நொறுங்கிவிட்டது போல, அவன் நிமிரவாவது எழுந்து உட்கார முடியாதவன் போல காணப்பட்டான். பார்ப்போருக்கு மிக்க பரிதாபமாக இருந்தது. ஜனங்கள் கோபமடைந்து, சாரதியை உதயங்கள், சண்டாளன், பாவம், இச்சிறுவனை கொன்றுவிட்டான் என்று கூவினார்கள். சாரதியின் பாடு திண்டாட்டமே ஆகியிருக்கும். ஆனால் அச்சமயம் இந்திராபாய் சட்டென்று முன் சென்று, ஜனங்களே, சாரதியின் மேல் குற்றமே இல்லை. இச்சிறுவன் வண்டி சமீபத்தில் வந்துவிட்ட போதும் குறுக்கே திடீரென்று ஓடி வந்தான். இவனை எடுத்து வண்டியில் படுக்க வையுங்கள். நானே இவனை வைத்தியசாலைக்கு கொண்டு போய் சிகிச்சை செய்விக்கிறேன். சீக்கிரம் வண்டியில் தூக்கி வையுங்கள் என்றாள். ஜனங்களில் சிலர் உடனே அச்சிறுவனை தூக்கி வண்டியில் வைத்தார்கள். சாரதி வண்டியை திருப்பி துரிதமாக சமீபத்தில் இருந்த ஒரு சிறிய வைத்தியசாலைக்கு ஓட்டிச் சென்றான். 5 நிமிடங்களில் வண்டி வைத்தியசாலை முன் சென்று நின்றது. இந்திராபாய் அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டிருந்த வைத்தியசாலை ஆட்களை நோக்கி, சீக்கிரம் இச்சிறுவனை உள்ளே எடுத்துச் செல்லுங்கள் என்றாள். அவர்கள் வந்து தூக்கிச் செல்லும் பொழுது அச்சிறுவன் ஒரே மொந்தையாக நறுக்கப்பட்டவன் போல காணப்பட்டான். ஆட்கள் அவனை தூக்கி போய் மெதுவாக ஒரு மஞ்சத்தில் படுக்க வைத்தார்கள். அச்சமயம் அங்கு 2 செவிலித்தாய்களும் வைத்தியம் கற்றுக்கொள்ளும் ஒரு மாணவனும் இருந்தார்கள். மாணவன் கற்றுக்கொள்ள சிரத்தை உடையவனாகையால் உடனே அக்கறையோடு அச்சிறுவனை கவனித்து பார்த்தான். உடனே அவன் மிக்க கலவரமடைந்தான். அவன் முகக்குறியை கண்டு இந்திராபாய் முதலியவர்கள் சிறுவன் அபாயமான காயங்கள் அடைந்திருக்கிறான் என்று கருதினார்கள். அச்சமயம் வைத்தியர் வெளியே சென்றிருந்தவர் உள்ளே வந்தார். அவரை கண்டதும் செவிலித்தாயும் மாணவர்களும், ஒரு சிறுவன் வண்டியில் ஆகப்பட்டு கொண்டான், எலும்புகள் உடைந்துவிட்டன போல காணப்படுகிறது என்றார்கள். வைத்தியர் துரிதமாக தமது மேலங்கியை கழற்றி சுவரில் இருந்த ஆணியில் மாட்டிவிட்டு மஞ்சத்தருகில் சென்று குனிந்து பார்த்தார். சிறுவன் முகத்தை கண்டதும் சற்றென்று திரும்பி இந்திராபாயை உற்று நோக்கி,
இவன் எப்படி வண்டியில் சிக்கிக் கொண்டான்? சாரதி இவ்வளவு கண்மூடித்தனமாக வண்டியை இவன் மேல் ஓட்டிவிட்டான் என்று கேட்டார். இந்திராபாய், தயவு செய்து கேளுங்கள். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இச்சிறுவன் வீதியின் ஓரத்தில் நின்றிருந்தான். வண்டி சாதாரணமாக சென்று கொண்டிருந்தது. வண்டி இவனுக்கு நேராக வந்த பொழுது இவன் குறுக்கே ஓட முயன்று வண்டிக்கு முன் விழுந்து விட்டான். சாரதியின் மேல் குற்றமில்லை. அவன் மிக்க சாமர்த்தியமாகவே வண்டியை சட்டென்று நிறுத்திவிட்டான் என்றாள். வைத்தியர் புன்னகையோடு, இவன் எலும்புகள் எல்லாம் ஒடிந்து போய்விட்டன. ஆயினும் நான் மிக்க அதிசயமான விதமாக ஒரு மருந்தும் கொடாமல் என் கரங்களும் காலும் இவன் மேல் படுவதாலேயே இவன் தட்சண பூரண சுகமடையும்படி செய்கிறேன் பாருங்கள் என்றார். அம்மொழிகளை கேட்ட இந்திராபாயும் மற்றவர்களும் மிக்க வியப்படைந்து அவரை நோக்கினார்கள். மாணவன் அவர் அதிசயமாக சுகப்படுவதை அருகிலிருந்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கருதி மஞ்சத்தின் அருகில் சென்று நின்றான். பிறகு நடந்த விஷயங்கள் யாவருக்கும் வியப்பையே உண்டாக்கியது. வைத்தியர் ஒரு செவிலித்தாயை நோக்கி வாயிற்பிடி கதவுகளை நன்றாக திறக்கச் சொல்லிவிட்டு மஞ்சத்தில் அருகில் சென்றாள். யாவரும் அவரையே நோக்கி கொண்டிருந்தார்கள். வைத்தியரோ குனிந்து சிறுவனுடைய புயங்களை பற்றி சட்டென்று தூக்கியதும் தரையில் பொத்தென்று எறிந்தார். உடனே அவன் புயத்தை பற்றி தூக்கி நிற்க வைத்து வாயிற்படி பக்கம் அவனை திருப்பி ஓடு என்று காலால் ஓங்கி ஒரு உதவிட்டார். சிறுவன் இன்னும் தாமதித்தால் பலமான உதவி விழும் என்று உணர்ந்து திரும்பி பாராமல் ஓட்டம் பிடித்தான். வைத்தியர் இவன் திடீரென்று ஆபத்தில் சிக்கியதாக பாசாங்கு செய்வதில் பிரசித்தி பெற்ற அழகிரி என்ற பையன் என்றார். தான் கடைவீதிக்கு புறப்பட்டது முதல் தனக்கு நேர்ந்த 2 அனுபவங்களையும் கண்ட இந்திராபாய் சற்று உலக அனுபவம் உணர்ந்தவளாக சிந்தனையோடு வண்டியில் ஏறி வீட்டை நோக்கி சென்றாள்.